மக்களே இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவரும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த பசுமாடு இறந்து கிடக்கிற இடம் வந்து தட்டாதரி சந்தி பகுதி. தட்டாதரி சந்தி இந்த கேகேஎஸ் வீதியில் இருக்க தட்டாதரி சந்தி பகுதி. எவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறான்னு பாருங்கள். இந்த மாடு வந்து இன்றைக்கு இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாடி இந்த சந்தியில் தட்டாரி சந்தியில் இருக்கிற இந்த வயரில் இருந்து வர கரண்ட் வந்து ஷோர்ட் பண்ணி இந்த மாடு இறந்துருக்கு. அப்போ இது வந்து இப்போ கூட இந்த கரண்ட் வந்து இந்த தண்ணியில் பாஸ் பண்ணிக்கொண்டா இருக்குது. ஆனால் இதை வந்து மின்சார சபைக்கு அறிவித்தும் மின்சார சபை வந்தும் இதை சரி செய்ய முடியாமல் திரும்பி போயிருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைமை வந்து இந்த மாட்டுக்கு நடந்த நிலைமை இன்னொரு மனிதருக்கு நடக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகாது. ஏனென்றால் இன்னும் இந்த மின்சார சபைன்னு சீர் செய்யப்படவில்லை. எனவே இந்த மின்சார சபையோ இல்லாட்டி இந்த மாநகர சபையோ இல்லாட்டி இந்த ஆர்டிஓ ஆலையால் அது ஆர்டிஏ கரண்ட்ன்றாங்க, மின்சார சபை கரண்ட்ன்றாங்க, ஒன்றும் விளங்குதில்லை. ஆனால் மின்சார சபை வந்தும் ஒரு முடிவு கிடைக்கல. ஆனால் மக்கள் இதை பாருங்கள், இது யார்ட்டு அசம்பந்த போக்குத்தனமான பாருங்கள். இந்த அசம்பந்தம் இன்னும் கூட இந்த இவ்வளோ மக்கள் கூடி நிற்கிற இடத்துல இன்னும் கூட இந்த மின்சாரம் சீர் செய்யப்படவில்லை. இதை பாருங்கள், சந்தி தட்டாதரி சந்தி பார்த்தா இதில் இருக்குதா இந்த எத்தனையோ மக்கள்கிட்ட ஒழுங்கு சின்ன ஒழுங்குகளுக்குள்ள இந்த மரங்களை வெட்டுற மின்சார சபை இந்த வயர் போகிற இடத்துல இவ்வளோ மரங்களை வெட்டாமல் இருக்குது பாருங்கள். இவ்வளோ வயர் இருக்குது பாருங்கள். இப்படி இந்த மாடு இது எங்கட கிராமத்துக்கு இந்த ஒரு மாடு என்ன எப்படி மாடு எவ்வளோ பெருமையாக இழந்திருக்காரு. அவரை வாழ்வாதாரத்துக்கு வளர்க்குற மாடு இப்போ இறந்து கிடக்குது. அப்போ இது யார்ட்டு அசம்பந்த போக்குத்தனம் பாருங்கள். இன்னும் கூட இது யாருக்கும் அறிவித்து யாரும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இல்லை மக்கள் ஒன்று கூடி நிற்கிறாங்க. மக்களை சொல்லி குறையில்லை. இது மின்சார சபை அசம்பந்த போக்குத்தனம் தான். இப்போ கூட கரண்ட் வந்தோன்னு தான் இருக்குது. இந்த தண்ணியில் கரண்ட் இருக்குது. மாடு 22 மாடு தான் இறந்து கிடக்குது பாருங்கள் மக்களே.